ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த சீம்பாலை பயன்படுத்தி தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். மாடு 10 மாதம் சுமந்து கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்ததும் முதலாவது கிடைக்கக்கூடிய பாலை தான் சீம்பால்னு சொல்லுவோம். இந்த சீம்பாலில் அதிகளவு புரோட்டீனும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால நம்ம பச்சையாக குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி செய்து நம்ம சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு உரலில் ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அதே உரலில் ஒரு 10 ஏலக்காய் நான் சேர்த்து நல்லா தட்டிக்கிறேன். நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம், அந்த மாதிரி தட்டி எடுத்தாலே போதும். நல்லா தட்டின ஏலக்காய்களை இப்போ எடுத்து இந்த கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதே உரலில் 2 மீடியம் சைஸு சுக்கு எடுத்து நல்லா தட்டிக்கிறேன். நல்லா சுக்கு நல்லா அரைபடணும். அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு தட்டினதும் எடுத்து நம்ம ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஒரு மாவு பதத்துக்கு இருக்கக்கூடிய வெல்லத்தை நீங்கள் எடுத்துக்கணும். நான் இப்போது 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி மாவு வெல்லமாக எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி உரலை வச்சு தட்டிக்கோங்க. நீங்கள் கருப்பட்டி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பால் வாங்கினதும் வடிகட்டி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நான் எடுத்துருக்க பாலில் சீம்பாலில் தட்டி வச்சுருக்க ஏலக்காய், மிளகு, வெல்லம் இது எல்லாத்தையும் நல்லா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அப்படியே நீங்கள் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிண்டி விட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெல்லம் மட்டும் கரைய கொஞ்சம் லேட் ஆகும். ஏலக்காய், சுக்கு, மிளகு இதெல்லாம் நல்லா நமக்கு உள்ளே அந்த ஃப்ளேவராக நல்லா நமக்கு செட் ஆகிடும். வெல்லம் தான் கொஞ்சம் கரைய லேட் ஆகும். நல்லா அப்படி கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இந்த பாலை ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா மூடி கட்டிக்கோங்க. பக்கத்துலேயே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி குண்டானில் கொஞ்சமாக அடியே தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி வளையம் போல் ஒரு பிரிமணி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே வச்சு மெதுவாக பாலை தூக்கி அப்படி உள்ளே வச்சுடுங்க. காட்டன் துணியை நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. அப்போ தான் அது தண்ணி உள்ளே இறங்காது. இப்போது நான் அந்த அளவான ஒரு மூடி எடுத்து மூடி நம்ம அந்த இடிக்கலை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடிக்கலை அதில் மேலே வச்சுடுங்க. வச்சு இப்போது இட்லி தட்டையும் போட்டு மூடி நல்லா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அதை வேக விட்டுறலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள். இப்போது மெதுவாக சூடாக இருக்கும். கல், தட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் மெதுவாக அந்த பானையை எடுத்து வெளில வச்சு நீங்கள் பொறுமையாக அதை அவுத்து பார்க்கணும். இந்த காட்டன் துணியை ஊற்றிங்கன்னா ரொம்பவும் பாருங்கள் சூப்பராக செட் ஆகிருக்கு கேக் பதத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஆனால் நல்லா செட் ஆகிடும். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கத்தி வச்சு மெதுவாக அப்படியே சுற்றி இந்த மாதிரி நீங்கள் அப்படியே நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அப்படியே அழகாக கேக் மேலே வந்துடும். இது கடம்பு பால்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய பிளேட் எடுத்து அப்படியே அதை கவுத்தி எடுத்திங்கன்னா பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. நமக்கு சுவையான கடம்பு பால்னு சொல்லுவோம், இல்லைனா சீம்பால் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் அதிகமான புரோட்டீனும் ஊட்டச்சத்துக்களும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகள், பெரியவர்கள் முதல் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இதில் 0% கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால வயதானவர்கள் கவலைப்படாமல் இதை நீங்கள் சாப்பிடலாம். எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த சீம்பால் ரொம்ப அரிதானதுங்க கிடைக்கிறது. கிடைக்கும் போதே இந்த மாதிரி பயன்படுத்தி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாகவும் ஹெல்த்தியான நமக்கு சீம்பால் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.